ஆனா இன்றைக்கு மக்களாட்சி காலத்தை என்ன நிலைமை? இருங்க இருங்க, சரி புரியுது புரியுது. ரொம்ப நல்லாட்சி நடக்குது. சரிங்க சரிங்க. இப்போ பார்த்துக்க, கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு சரி இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கிடையாதுங்க. சரிங்க பேர். என் வீட்டு சொத்தை 1 ஏக்கரை 15,000 லஞ்சம் வாங்கிக்கிட்டு கலெக்டர், தேவராஜன், டிஆர்ஓ, தாசில்தார், ஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டு பக்காவாக வச்சுருக்கேன் ஐயா. என்னை கூப்பிடுங்க, நான் எங்கே வேணாலும் எல்லாம் சேர்ந்து விற்றுருக்காங்க ஐயா. போலி ஆவணம் தயார் பண்ணி விற்றுருக்காங்க ஐயா. உங்களோட நாம் தமிழர் கட்சி எப்போது இருக்குங்கய்யா? கட்டுமா நாம் தமிழர் கட்சி உள்ள நிற்கும். ரொம்ப ஆதங்கமா இருக்கு ஐயா. தேவராஜனே நேரவே போய் கலெக்டர் ஆஃபீஸ்லயே போய் சட்டம் போட்டு வந்தாங்க ஐயா. சரிங்க பேப்பர் கொடுங்க ஐயா. பேரு ஆதங்கத்தை சொல்றேங்க ஐயா. காரை கொண்டு அங்க நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக வந்து காரை கொண்டு அங்க நிப்பாட்டிட்டு வாங்க ஐயா. நடவடிக்கை எடுங்க ஐயா. சரிங்க 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 சரிங்க. டிவியில எடுத்தாங்க அன்னைக்கு, அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மனு நாள் அன்னைக்கு கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நான். அந்த மனு இது வரைக்கும் இதை பாருங்க, எவ்வளவு மனு தெரியுமா கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், வச்சிருக்கிறேன் எல்லாம். அவர் பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போ கூட சொல்லுவேன், 10-11க்கு சிஎம் செல்லுக்கு போன் போட்டு கேட்டோம்னா நடவடிக்கையில் இருக்கும், நடவடிக்கையில் இருக்கு, இதே தான் சொல்றாங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. அரை மணி நேரம் நான் பேசுனது 5 நிமிஷம் சொல்லிட்டாரு. நாட்டோட நிலைமை இதுதான். எல்லாம் பேசுவாங்க, பாலாறும் தேனாரும் கரை புரண்டு ஓடும்னு. ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த நாடே அப்படித்தானே இருக்குது. தமிழ்நாடு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு. எந்த திசையை பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, கஞ்சா, அபினு, மெத்தப்பட்ட மீன், எல்லா போதைப் பொருட்களும் சர்வ சாதாரணமாக கிடைக்குதுங்க. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு போதையின் பாதையில் போகாதுன்னு. சரி, போதையின் பாதையில் போகக்கூடாதுன்னா பாதை பூரா போதை வச்சவன் யாரு? அதுவும் ஐயா ஸ்டாலின் தான். போதையின் பாதையில் போகாது. நான் ஒரு அப்பாவை கேட்கிறேன், கும்பிட்டு கேட்கிறேன், யாருங்க சொல்லலாம்? 2016 சசிபெருமாளுங்கிற காந்தியவாதி மதுபான கடையை மூடக்கோரி மதுவிலக்குக்காக போராட்டம் நடத்தினார். கன்னியாகுமரியில் மதுவிலக்குக்கான போராட்டத்தில், மது கடையை மூடக்கோரிய போராட்டத்தில் உயிரை ஈகம் செய்தால் காந்தியவாதி சசிபெருமாள். அந்த சாதாரண மகன், அதிகாரமற்ற அப்பழுக்கற்ற மகன், குடிக்க போனவன் காலில் விழுந்து போதையின் பாதையில போராட என்று மன்றாடினார். என்ன அதிகாரம் இல்லை, ஒன்னும் வாய்ப்பு இல்லை. அப்ப குடிக்க போனவன் காலில் விழுந்து மன்றாடினார், கெஞ்சினாரு. அந்த காந்தியவாதி சசிபெருமாள் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதுன்ட்டு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தையும் சுட்டு விரல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லலாமா மதுபான கடையை மூடு, தானா குடிக்கிறவன் திருந்த போற? கொரோனா காலத்தில் மாச கணக்கில் மதுபான கடை மூடப்பட்ட போது தமிழ்நாட்டில் எத்தனை உயிர் சேதம் வந்தது? எத்தனை இடங்களில் கள்ளச்சாரத்தை காட்டினா ஒண்ணும் இல்லையே. அதே கொரோனா காலத்தில் மதுபான கடையை திறக்க கூடாது என்று இதே திமுக போராட்டம் நடத்தியது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசலில் கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தெரிவித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார். அதிமுக ஆட்சி முழுமைக்கும் 5 ஆண்டு காலமும் அம்மையார் கனிமொழி போராட்டம் நடத்தினார். இந்தியாவில் இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இங்கே மதுவை இனியும் அனுமதிக்க முடியாது, ஏற்க முடியாது என்று கேட்டார். இன்னைக்கு திமுக மதுபான கடையை மூடுமா? மதுபான கடையை இதே திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தில் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் போச்சு. கள்ளக்குறிச்சியில், மரக்காணத்தில், செங்கல்பட்டில். அந்த உயிருக்கான மதிப்பு என்ன? ஆடு மறுக்கம் தோல் வடிந்த அறிகுறி 100 உயிர் போச்சு. இன்னைக்கு கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா, கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா. தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காத ஒரு ஊர் உண்டா? ஒரே ஒரு ஊர், ஒரு ஊர் சொல்லு. தலைநகரை தொடங்கி கடைக்கோடி வரை கஞ்சா வந்துருச்சு. அதிமுக ஆட்சியிலே சட்டசபைக்குள்ள குட்காவோடு போனார் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த எதுக்கு சொல்ல இருந்தார் ஸ்டாலின். குட்காவோடு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபோது, இது விதி மீறல் இல்லையா என்று கேட்டபோது, சர்வ சாதாரணமாக குட்கா கிடைக்கிறது, அதை எடுத்துரைக்கவே குட்காவோடு சட்டமன்றத்துக்குள் வந்தேன் என்று சொன்னார்.
இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சட்டமன்றத்தில் கஞ்சாவோட போகலாமா, அபினோட போகலாமா? அன்னைக்கு குட்கா இருந்த போது அன்றைக்கு அதிமுக அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்தாங்க என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கே. இன்னைக்கு யாரு காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்தது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு ஏத்துக்குவாரா? எப்படி வருது? உளவுத்துறைக்கு என்ன வேலை? காவல்துறைக்கு என்ன வேலை? இந்த தெருவில் ஒரு தள்ளுவண்டி கடை போனா கூட உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாம போட முடியாது. ஆனா சர்வசாதாரணமா கள்ளச்சாரம் வைக்கிறான், கஞ்சா புழங்குது, அபின் புழங்குது. சிறைக்குள்ள எப்படிங்க கஞ்சா வருது? சிறையே காவல்துறை கண்காணிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த சிறைக்குள்ள கஞ்சா புழங்குதுங்க. சான்று யார்? நான் போனப்பே பார்த்தேன். இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு, இந்த கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட இந்த திமுக அதிமுக ஓட்டு போட போறீங்களா? நீ செத்தாலும் சரி ஒரு உயிருக்கு மதிப்பு இருக்காது. நீ செத்து போனா மிஞ்சி போனா 3 லட்சம் கொடுப்பான், இல்ல ரொம்ப சத்தம் போடுவாங்க 10 லட்சம், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த திமுக ஓட்ட போடுற, அதிமுக ஓட்ட போடுற கேட்டா பரம்பரையா நாங்க திமுக போடுறோம், பரம்பரையா அதிமுக போடுறோம். போட்டு பிச்சை தான் எடுக்குது. வேற என்னாச்சு? எதுக்கு போடணும் சொல்லு. தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டுகளும் அதிமுக ஆண்டுக்கு திமுக ஆண்டுக்கு என்ன செஞ்சான், இனி என்ன செய்யறான்னு எல்லாத்தையும் ஆலோசி தீரு, சிந்தி கேள்வி கேளு. கேள்வி கேட்ட பிறகு உன் மனசாட்சி எது செயல்படுதோ அதை செய். உன் மனசாட்சியின் படி நீ வாக்கு செலுத்தினால் உனக்கான ஒரே தீர்வு, ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இந்த தொகுதியின் வேட்பாளர்கள் என்னுடைய பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் போட்டி போடுறாங்க. இதே செங்கிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் கூனம்பட்டிங்கிற ஊர்ல பிறந்தவர். ஒரு எளிய குடும்பம் 9வது மகனா பிறந்தவர். வறுமை, ஏழ்மை. அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு. படிச்சு முதலா வந்தாரு. வீட்டில் மின்சாரம் இல்லை, தெருவிளக்கில் வந்து படிச்சாரு. அப்படி படிச்சு பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவனை கல்லூரியில் சிறப்பாக படிச்சு கடைசியில் பேராசிரியர் மாறி நோபல் பரிசு, உலகத்தின் தலை சிறந்த விருதாக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளோடு உட்கார்ற அளவுக்கு உயர்ந்து ஐரோப்பா நாட்டில் ஒரு மாசத்துக்கு 3.5 லட்சம் சம்பளம் வாங்கினார். 3.5 லட்சம். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 3.5 லட்சம். பிரான்ஸ்ல, ஜெர்மனியில அந்த நாட்டிலே அவர் வேலையை தொடர்ந்திருந்தா இன்றைக்கு 5 லட்சத்துக்கு மேல வரும். ஒரு மாசத்துக்கு 5 லட்சம். ஆனா இந்த இனத்தின் மீது, மண் மீது பற்று கொண்டு அந்த வேலையை விட்டுட்டு இங்க எளிய வாழ்க்கை வாழ்றார். எது பெருசுன்னா, தான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஆட்களை பார்த்திருக்கேன், நான் இவ்வளவு ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் மண்டை மேல என்னைக்கு அவர் ஏற்றினது கிடையாது. சாதாரணமா இருப்பார். இவரை பார்த்தா செங்கிப்பட்டியை தாண்டி இருப்பாரான்னு சந்தேகம் வரும். ஆனா ஜெர்மனி, பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட போனவர். எப்படிப்பட்ட மனுஷன்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உறவை சம்பாதிக்கணும்னா அண்ணன் செந்தில்நாதன் மாதிரி சம்பாதிக்கணும். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் அவர் அண்ணன் கூட தாண்டி எதுவும் அவருக்கு பண்ணதில்லை. கொரோனா காலத்தில் பெரிய அளவில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப சிக்கலாக இருந்தால் எனக்கு அவ்வளவு தெரியாது. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு மட்டும் தெரியும். நான் அந்த காலத்தையே அவர் நான் போய் பார்க்கல. எனக்கு இன்னைக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கு, என்னைக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றுன்னா, நான் ஒரு தம்பின்னு தான் கூப்பிட்டுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒன்றா நிற்பார். இதே தஞ்சாவூரில் எங்கள் அப்பா உடல்நல பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறப்ப நான் செய்தியை சொல்கிறேன். கையில் என்கிட்ட 10,000 ரூபா தான் காசு இருக்குது, காசாளுக்கு அனுப்பி விடுறேன். அவர் என்ன பண்ணுறாரு, கையில் அவர்கிட்ட இருக்க 10,000 காசை மொத்தமாக எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. எங்கள் அப்பா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப முதல்ல போய் அவர் தான் கையெழுத்து போட்டார். நான் பார்க்க போகிறேன், எங்கள் அப்பா உடம்புல முடியாமல் இருக்காரு, பார்க்க போகிறேன். என் கையை இருக்க பிடிச்சிக்கிறாரு. தம்பி அந்த நேரத்தில் கலைஞர்வானோன்ட்டு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. என்னோட அவரும் ஆம்புலன்ஸில் வந்தார். நான் கொல்லி வைக்கிற வரைக்கும், காலிலேருந்து மாலை வரைக்கும் இன்னும் கொல்லி வைக்கிற வரைக்கும் ஒரு அண்ணனாக இருந்து என்ன பண்ணவோ பண்ணாது. ஆனால் தம்பியை நான் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாத எனக்கே அண்ணன் விளைபடி இருக்காரு. இங்க வாக்கு செலுத்துங்க. இந்த தொகுதியை தமிழ்நாட்டோட முன்மாதிரி தொகுதியா மாற்றுவார். இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்ட அப்பழுக்கற்ற மகன். இந்த தலைவனை படத்துல தேடாத, உன்னோட தான் நிற்பான். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு அவர் நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாங்க. மாசம் 5 லட்சம் ஐரோப்பிய நாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பு, 5 லட்சம் மாத சம்பளம், எப்படிப்பட்ட வாழ்க்கை. துன்பத்தின் நிழல் கூட படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும்.
ஆனா எல்லாத்தையும் விட இனம் பெரிது, மக்கள் பெரிதுன்னு இதே செங்கிப்பட்டியில வந்து நிற்கிறார். சிவாஜி கணேசன் தோத்துக்கலாம், செந்தில்நாதன் தோக்கக்கூடாது. உங்கள் கையில இருக்குது. நல்லவனை தோக்கடிச்சிடாதீங்க. ஒரு திரைப்படம் பார்க்கணும், திரைப்படம் பார்க்குறப்ப அந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் தோத்து போறான், வில்லன் ஜெயிச்சிடறான். அந்த படம் எந்த படமா ஓடி இருக்கா? ஓடாது. என்னங்க நல்லவன் தோத்துட்டான், கெட்டவன் ஜெயிச்சிட்டான், இது படமானு காய் தூக்குவேன். ஆனால் நிஜத்தில் நல்லவனை புறா தோக்கடிக்குது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து வரக்கூடிய ஆட்களை தோக்கடிச்சிட்டு யார் அதிகாரத்தை அமர்த்த போறீங்க? துரை சந்திரசேகரனையா? யாரு இவன்? கொள்ளடிப்பான். நாம் தமிழர் கட்சியில நாங்க 15 ஆண்டுகளா பயணிக்கிறோம். நான் நாம் தமிழர் கட்சி வர்றப்ப எனக்கு 19 வயசு, நீ 34 வயசு நினைக்கிறேன். நாங்க எங்களுக்கு என்ன கிடைக்குது? கோடி கோடியா பணம் வருதா? லட்சம் பணம் வருதா? இல்ல. அடக்குமுறை, அவதூறு பரப்புற, இழிச்சொல், பழிச்சொல், ஏளனம் எல்லாம் வருது. ஆனா அதை தாண்டி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டு நிற்கிறோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. அந்த ஆத்ம திருப்திக்காக உழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிறது. இந்த 8 விழுக்காடு வாக்குங்கிறது தேர்தல் சந்தையில் இன்றைக்கு தேர்தல் சந்தையில் இன்னைக்கு 800 கோடி. நாம் தமிழர் கட்சி நாளைக்கு கூட்டணிக்கு வரத அறிவிச்சா 800 கோடியை கொடுப்பான். 800 கோடி. திமுக அதிமுக தவிர்த்துட்டு எந்த கட்சிக்கும் இவ்வளவு வாக்கு இல்லை.